ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சம்மர் சீரியஸா ஒரு ஜூஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கிண்ணிப்பழம் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்ல இருந்து சமைக்கும்போது கசகசான்னு இருக்கும். அந்த கசகசாவோட சேர்த்து வந்து ஜூஸே அடிச்சு குடிச்சாதான் அப்பாடா அந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஒரு 3 to 4 வந்து இந்த மாதிரி தான் டெய்லி. நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் சர்பத்து, நம்ம இன்னைக்கு ஷாப்பிங்ல வாங்கிட்டு வந்து நேச்சுரல் ஃப்ரூட்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருக்கும். அதுவுமே நான் குடிப்பேன், அக்கா குடிப்பாங்க. ஆனா வீட்டுல எல்லாருமே அதை குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் அப்புறம் லெமன் சர்பத்து இது மட்டும் தான் குடிக்கிறது. ரோஸ் மில்க் கூட குடிக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிண்ணி பழம் போட்டு வச்சு இந்த விதையை நீக்கும் போது அதுல அவ்வளோ ஜூஸ் இருக்கும். அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாம ஒரு ஸ்ட்ரெயின் போட்டு அப்படியே வந்து விதையை மட்டும் தனியாக அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் இனிக்கிறதுக்காக. அப்படியே வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே வந்து திக்கா அரைச்சிக்கிட்டேன். இந்த வெள்ளரி பழம் பெரிய வெள்ளரிக்கெல்லாம் சீனி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரிதான் இருக்கும். நீங்க பாலும் சேர்த்துக்கலாம், அந்த ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.